நீங்கள் 3வது ட்ரைமஸ்டரில் இப்போ இருக்கீங்க. உங்களோட குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த டைமில் புத்தகம் நிறையா படிங்க. அது மணிக்கு இதமான இசைகள்லாம் கேட்க ஆரம்பிங்க. இந்த 28வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அழகாக குண்டாகிறனால வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருவாங்க. குழந்தையோட ஹைட்டு வந்து அவங்க உச்சியிலேருந்து குதிகால் வரைக்குமே 14.8 சென்டிமீட்டர் இருப்பாங்க. அதாவது 14லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ளே இருப்பாங்க. அது மாதிரிக்கு அவங்களோட வெயிட் வந்து 1 கிலோவாக இருக்கும். குழந்தை தொடர்ந்து சுவாசிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. அவங்களோட நுரையீரல் வந்து அமினாட்டிக் திரவத்தை வந்து உள்ளிழுத்து வெளியே விடுது. சில டைமில் அதை முழுங்கவும் செய்வாங்க. அதே போல் இந்த டைமில் வந்து அவங்க உறிஞ்சுறதுக்கு, கண் சிமிட்டுறதுக்கு, உருள்றதுக்கு, உதைக்கிறதுக்கும் அது மணிக்கு விக்கலிடவும் முடியும். அவங்களால உங்கள் குழந்தையோட மூளை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களோட மூளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. குழந்தையோட மூளை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தை மூளை வந்து ஃபஸ்ட்டு வந்து மென்மையாகவும் சாஃப்டாகவும் வலுவழுப்பாகவும் உருண்டையாகவும் இருக்கும். இப்போ வந்து அவங்களோட மேற்பரப்பில், அந்த மூளையோட மேற்பரப்பில் குழிகள் இருக்கும். குழந்தையோட தலைமுடி இந்த டைமில் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து வழுக்கியாவோ இல்லை தலையில் மெல்லிய கிட்டத்தட்ட கண்ணுக்கே தெரியாத முடியுடன் கூட பிறக்கிறாங்க. மற்ற குழந்தையெல்லாம் அடர்த்தியான முடியுடன் கூட பிறப்பாங்க. குழந்தையோட அசைவும் இந்த டைமில் நன்றாக தெரியும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த டைமில். அவங்களோட தூக்க நிலை வந்து தாயோட தூக்க நிலையில் ஒத்து இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியம். அமைதியான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது எத்தவோ உதைக்கவோ செய்யலாம் வயிற்ற. அடுத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட வயிறு, மார்பகத்தில், இடுப்பு, அது மாதிரி தொடையிலெல்லாம் தழும்புகள் ஏற்படும். ஏன்னா குழந்தை வளர வளர நம்மளோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சர்மங்கள்லாம் விரிவடைகிறதுனால நமக்கு வரித்தழும்புகள் ஏற்படுது. இதை உருவாகிறத நிறுத்த வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரிக்கு உங்கள் மார்பகத்தில் மஞ்சள் நிறமுடைய